அங்கானனம் கச்சேரி மணிக்கம் கச்சேரி 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 லைட் போட்டு வைப போட்டு ஊரு ஃபுல்லா எனர்ஜி அங்கானனம் கச்சேரி மணிக்கம் கச்சேரி 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 Massive rise, this is Manikam legacy. Fire in his eyes, smile of power, heart full of love, that's his tower. கார்பன் டை ஆக்சைடின் வாயு அதாவது வாய்ப்பாடு எது? CO2. அந்த 2 தான் கார்பன் டைன்னு சொல்லுவோம். CO கார்பன் மோனோஆக்சைடுன்னு சொல்லுவோம். CO2 வந்து கார்பன் டை ஆக்சைடு, அந்த டை அதுதான் CO2. கலித்தகை நூலின் தலைப்பு பொருள் எது? களி. தலைப்பு பொருள் வந்து களி, மீனிங் களி. களின்னா சாப்பிட்ற களி இல்லை, அது வேறு களி. ஸோ கலித்தொகை நூலின் தலைப்பு வந்து களி. இந்தியாவின் தென்கோடி நகரம் எது? கன்னியாகுமரி. தென்கோடி. தண்ணி அடிச்சு வந்தால் ஃபுல்லாக இலவு அடிச்சுன்னு எங்கே போகுது? கடைசியில், அதாவது மேலேருந்து கீழே போகுதில்ல, அப்படி ஞாபகம். தென்கோடி நகரம்னு சொல்கிறது கன்னியாகுமரி. இந்தியா வந்து அதாவது மேலேருந்து கீழே அந்த கடைசி ஊர் எதுன்னா கன்னியாகுமரி. அதன் தான் வந்து தென்கோடி நகரம்னு சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 77வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட ஆண்டு எது? 1857. 47 கட்சினா 90 ஆண்டு காலமாக போராடிக்கிட்டே இருந்திருக்காங்க. முதல் சுதந்திர போராட்டம் வந்து 1857 90 வருஷ காலங்களில் கஷ்டப்பட்டே இருந்திருக்காங்க அப்போ. ஓகே, நெக்ஸ்ட் 78வது கொஷின், மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் யார்? பெஞ்சமின் பிராங்க்லின். எப்படி? மின்னல் மூலயமா. மின்சாரத்தை வந்து மின்னல் மூலயமா வந்து மின்னலை பார்த்து ஓகே நம்ம இப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு கரண்ட்டை முதல் கண்டுபிடிச்சது பெஞ்சமின் பிராங்க்லின். எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க, நம்ம ஆளுங்கள்லாம் நம்ம ஊராளர்களே அந்த கண்டுபிடிப்பாருங்க. நெக்ஸ்ட்டு 79வது கொஷின், பரிப்பாடல் நூலில் எத்தனை பாடல்கள்? 70. இதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பாடல் இருக்குது. ஸோ மிக குறைவான பாடல்கள் உள்ள பழைய கால நூல் எதுன்னு சொல்லி கேட்டாலும் ஒரு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பரிப்பாடல். தமிழ்நாட்டின் பாட்டு இசையமைப்பாளர்கள் யார்? இது வந்து ஏஆர் ரஹ்மான் தான். நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்கின வின்னர் வந்து ஏஆர் ரஹ்மான். ஸோ அவர் தான் நம்ம மாநிலத்துக்கு வந்து பாட்டு இசையமைப்பாளர் சொல்லுவாங்க. வந்து மாதரம் அந்த சாங்கு மியூசிக் போட்டிருக்காங்க. சென்னை சாங்கு ஒரு சாங்குக்கு அதுக்கும் போட்டிருக்காங்க. ஸோ நீதான் கீதம்ன்ற பாட்டுக்கு வந்து அது கொடுத்ததால் வந்து தமிழ்நாட்டின் மாநில பாட்டு இசையமைப்பாளர்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அறிவுடைமை என்ற திருக்குறள் அதிகாரத்தில் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? மொத்தம் 10 குறட்பாக்கள் உள்ளன. அறிவுடைமை என்ற திருக்குறளில் அதிகாரத்தில் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? 10 குறட்பாக்கள். ஸோ இது வந்து 81வது கொஷின். நெக்ஸ்ட்டு 82, தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? மரகத புறா. எமரால்டு டவ். தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? மரகத புறா. 83வது, இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள சமத்துவம் என்ற சொல்லின் ஆங்கிலம் எது? ஈக்குவாலிட்டி. இந்திய அரசியலமைப்பு அதோட முகப்புரையில் வந்து அந்த சமத்துவம் என்ற சொல்லிற்கு வந்து ஆங்கிலம் மீனிங் என்னென்னா ஈக்குவாலிட்டி. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஈக்குவலாக இருக்கணும், சமத்துவம், அதுதான் மீனிங். ஸோ பின்வருவனற்றுள் எது தன்வினை வாக்கியம்? அவன் ஓடினான், அவனை ஓடச் சொன்னான், அவன் ஓடுகிறான், அவன் ஓட வேண்டும். இதில் வந்து அவன் ஓடினாங்கிறது வந்து தன்வினை. அதாவது அவன் தானாகவே ஒரு செயலை செய்கிறது அது வந்து தன்வினை. செகண்ட் ஆப்ஷன் பி பாருங்கள். அவனை ஓடச் சொன்னான். ஒருத்தன் சொன்னான், அவன் ஓடுகிறான். அவன் வந்து இன்னொருத்தனை பார்த்து சொன்னான், அவன் ஓட வேண்டும். அவன் ஓடணும், ஃப்யூச்சரை பார்த்து சொல்லுது. ஃப்யூச்சர் பாஸ்ட். அவன் ஓடினான். அதுதான் வந்து தன்வினை வாக்கியம் சொல்லுவாங்க.
ஸோ 85வது இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? இந்திரா காந்தி. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பெண் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார். நெக்ஸ்ட் 86th திருக்குறளில் இல்வாழ்க்கை அதிகாரத்தில் முதல் குறள் எது? இல்வாழ்க்கை அதிகாரத்தில் முதல் குறள் எது? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும். இதுதான் இல்வாழ்க்கை அதிகாரத்தில் முதல் குறள். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும். இது ஃபஸ்ட் லைன் மட்டும், இன்னொரு லைன் எண்டிங் லைன் புக்கில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் 87வது கொஷின். 2, 4, 6, 8, 10 இவற்றின் கூட்டுத்தொகை எது? சிம்பிள், எல்லாத்தையும் கூட்டி போட்டால் 30 வருது, அவ்வளோதான். 88வது தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான அருவி எது? ஆகாச கங்கை அருவி குத்தாலத்தில் இருக்குது. அது பேர் ஆகாச கங்கை அருவின்னு அப்பயே வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான அருவி எது? 88வது கொஷின். ஆகாச கங்கை அருவி குத்தாலம். 89வது இது பொறுத்துக கொஷின். திருவாசகம் மாணிக்க வாசகர். திருமந்திரம் திருமூலர். கம்பராமாயணம் கம்பர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. முன்ன சொன்ன கொஷின் இல்லை. திருவாசகம் மாணிக்க வாசகம் முன்னவே பார்த்தோம். திருமந்திரம் திருமூலர் திருமூ இது ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்னில்ல, அதே வந்திருக்கு. ஸோ கம்பராமாயணம் கம்பர் இதுவும் வந்துச்சு. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர் கம்பர், அதையே தூக்கி போட்டுருங்க. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இது இது படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் முன்னே வந்த கொஷின்ஸாக தான், ரொம்ப ஈஸி. ஸோ அனைத்தும் சரிதான், கரெக்டு. 90th கொஷின். இந்தியாவின் தேசிய மலர் எது? இந்தியாவுக்கு தேசிய மலர் லோட்டஸ், தாமரை. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லோரும் தெரிஞ்சது தான். சிம்பிளான கொஷின், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் தேசிய மலர் தாமரை. தமிழ்நாட்டின் மாநில மலர் எது? செங்காந்தல், குளோரியோசா லில்லி. செங்காந்தல் தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்தல். அடுத்த கொஷின் பொழில் தோறும் பரந்தலை கிள்ளி என்னும் தொடரில் உள்ள அணி எது? உருவக அணி. பரந்தலை கிள்ளி பொழில் தோறும் அது ஒன்று உருவம் படுத்தி சொல்கிறாங்க. பொழில் தோறும் பரந்தலை கிள்ளி உருவகம் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது 93வது இந்தியாவின் தேசிய மிருகம் எது? இந்தியாவோட தேசிய மிருகம் எது? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், புலி. அதை தூக்கி போடுங்க. பின்வருவற்றுள் எது வினையாளனையும் பெயர்? இது இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஓடுகிற, ஓடிய, ஓடுதல், ஓடின்னு இருக்கிறது தான் வினையாளனையும் பெயர்னு சொல்கிறாங்க. ஸோ 94th ஓடுதல்.